வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 விருட்சம் திட்டத்தின் கீழ் 70 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டை சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் பல்வேறு சமூக பணிகள் மற்றும் சேவைகள் செய்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள், தந்தை அல்லது தாய் யாராவது ஒருவரை இழந்த பிள்ளைகள், மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பிள்ளைகள் என 70 மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வருடாந்திர தேவையான கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 விருட்சம் திட்டத்தின் மூலம் செலுத்தப்படும். இதற்கான முதல் தவணை தொகையாக ரூபாய் 10,000 வழங்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டை சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நேற்று நடைபெற்றது. விழாவிற்கு பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 தலைவர் சரவணன் தலைமை தாங்கினர். செயலாளர் அசோக், பொருளாளர் சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 70 மாணவர்களுக்கு முதல் தவணை தொகையாக ரூபாய் 10,000ற்கான காசோலை வழங்கினர். விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சம்பத் எம்எல்ஏ, செண்பக கார் ஷோரூம் நிறுவனர் அசோகன், பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 ஏரியா சேர்மன் சுஜய் சுதர்ஷன், ராமன் ட்ரேடர்ஸ் நிறுவனர் விமல் சேட்டன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 உறுப்பினர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் கடந்த ஜூன் 11ஆம் தேதியன்று கழிப்பறையில் இருந்து வெளியேறிய விஷவாயு தாக்கி 15 வயது சிறுமி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் விஷவாயு தாக்கிய புதுநகர் அருகே உள்ள கம்பன் நகர் மற்றும் ஸ்டெல்லப்பாப்பு நகர் ஆகிய பகுதிகளில் இரவு வீடுகளில் கடுமையான துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வீதியில் வீட்டை விட்டு வெளியே வந்தனர். மேலும் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவர்கள் வீதிகளில் உள்ள பாதாள சாக்கடையை திறந்துவிட்டனர். இதன் காரணமாக பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினர். மேலும் வெயிலின் தாக்கம் காரணமாக பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பின் காரணமாக வாயு வெளியேறி துர்நாற்றம் வீசியதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷ சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 20 பேர் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 3 பேர் அனுமதிக்கப்பட்ட அன்றைய தினமே உயிரிழந்தனர். இந்நிலையில் மீதமுள்ள 17 பேருக்கு ஜிப்மர் மருத்துவமனை தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளித்து வந்தது. இதில் 6 பேர் மிகவும் கவலைக்கிடமாக இருந்தனர். ஆனால் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ வல்லுநர் குழு அதிதீவிர சிகிச்சைகளை அளித்ததன் பேரில் 6 பேர் குணமாகி வீடு திரும்பினர். மேலும் 4 பேரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது. இந்நிலையில் கவலைக்கிடமாக இருந்த 4 பேர் உட்பட 11 பேர் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த நிலையில் நேற்றைய முன்தினம் காலை 35 வயதுடைய ஏசுதாஸ் மற்றும் 61 வயதான ராமநாதன் ஆகியோர் உயிரிழந்தனர். நேற்று மாலை மகேஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மூளை சாவடைந்த பெரியசாமி என்பவர் மரணமடைந்துள்ளார். மொத்தம் இதுவரை புதுச்சேரியில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜிப்மர் மருத்துவர்கள் தொடர்ந்து உயிரை காப்பாற்ற 8 நாட்கள் போராடிய நிலையில் தற்பொழுது இவர்களது உயிர் பிரிந்துள்ளது. ஜிப்மர் மருத்துவமனையில் தற்பொழுது 7 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவர்கள் தொடர்ந்து இவர்கள் உயிரை காப்பாற்றும் முயற்சியில் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதுவரை கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் மொத்த மரண எண்ணிக்கையானது 65ஆக உயர்ந்துள்ளது. புதுச்சேரி அரசால் பால் உற்பத்தி செய்யும் உறுப்பினர்களுக்கு தீவன மானியம் அதாவது டிபிடி வங்கி கணக்கில் நேரடி பணம் செலுத்தும் முறையில் கடந்த 3 ஆண்டுகளாக 75% வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு தீவன மானியம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 52% என குறைத்து மூட்டை ஒன்று ரூபாய் 565 என குறைத்து வழங்குவதற்கு பட்டியல் சமர்ப்பித்துள்ளனர். இந்நிலையில் பால் உற்பத்தி செய்யும் அனைவருக்கும் ஒரே அளவான மானியம் வழங்க வேண்டும், மானிய தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கையை வலியுறுத்தி கரிக்கலாம்பாக்கம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் கரிக்கலாம்பாக்கம் 4 முனை சந்திப்பில் பாண்லே பால் பண்ணையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றது. அதன்படி புதுச்சேரி பழைய துறைமுகத்திலிருந்து சோனாபாளையம் 4 முனை சந்திப்பு வரை சுப்பையா சாலையின் இரு புறங்களிலும் உள்ள கடைகளால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு விபத்து ஏற்படுவதாக புகார் வந்தது. இதனையடுத்து போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள அனைத்து கடைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென்று பொதுப்பணித்துறை சார்பில் அனைத்து கடை உரிமையாளர்களுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை கடை உரிமையாளர்கள் ஆக்கிரமிப்பை அகற்றவில்லை. இதனையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்று ஜேசிபி இயந்திரம் மூலம் போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் சாலைகளின் இருபுறங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினார்கள். இதற்கு ஒரு சில கடை உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. மேலும் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் சாலைகளின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட உள்ளது என்றும் தொடர்ந்து போக்குவரத்து இடையூறாக கடைகள் வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் தெற்கு பகுதியில் தொடர்ந்து கழிவுநீர் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் தெரிவித்தனர். புகாரை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமையில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இப்பிரச்சினைகளை 2 நாட்களில் தீர்வு காண வேண்டும் என அதிகாரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் உத்தரவிட்டார். அதேபோல் கசாப்புக்காரன் தோப்பு பகுதியில் சாலை வசதிகள் அமைக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் துறை அதிகாரிகளை நேரில் அழைத்து சென்று சாலை பணிகள் குறித்தும் கழிவுநீர் மற்றும் அது வெளியேறும் பாதாள சாக்கடைகள் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக விவாதித்தார்கள். அதன் அடிப்படையில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் துறை அதிகாரிகளிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர். இதில் திரளான அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மதிய உணவு சமைப்போர் சங்கம் சார்பில் கல்வித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் விநாயக முருகன் தலைமை தாங்கினார். செயலாளர் சிவசங்கர் முன்னிலை வகித்தார். கௌரவ தலைவர் ஆனந்தராஜன், அரசு ஊழியர்கள் சம்மேளன கூட்டு இயக்க தலைவர் செல்வம், செயலாளர் முருகவேல், பொருளாளர் அருள்தாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். ஆர்ப்பாட்டத்தில் கல்வித்துறையில் 18 முதல் 20 வருடங்களுக்கு மேலாக பணிபுரியும் மதிய உணவு சமைப்போரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், முதலமைச்சர் அறிவிப்பின்படி மாதம் ரூபாய் 18,000 சம்பளம் வழங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி ஹஜ்ரத் சையத் அகமது மௌலா சாஹிப் தர்காவில் கந்தூரி விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வு கடந்த 18ஆம் தேதி சிறப்பு தொழுகையுடன் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மௌலானா சாஹிப் தர்காவில் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளும் தொழுகைகளும் நடைபெற்று வந்த நிலையில் கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. சீரணி நிகழ்வுடன் ஹஜ்ரத் ரவுலா ஷரீஃபில் சந்தன பூசப்பட்டு சந்தனக்கூடானது மௌலானா சாஹிப் தர்காவிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக தொழுகைகளுடன் ஊர்வலமாக சென்றது. பின்னர் மீண்டும் தர்காவை அடைந்தவுடன் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டு சந்தனம் சுத்தம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள், பெண்கள், ஆண்கள் என கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மௌலானா சாஹிப் தர்கா நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் கடந்த மார்ச் மாதம் 9 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவத்தை தொடர்ந்து புதுச்சேரி அரசு ரூபாய் 7.12 லட்சம் ஏற்கனவே வழங்கப்பட்டது. மேலும் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் கடந்த 11ஆம் தேதி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தது போன்று முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி சிறுமியின் குடும்பத்தினரிடம் வழங்கினார். புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுச்சேரியில் பள்ளிக் கல்வி இயக்குநரகத்தின் உரிய அங்கீகாரம் இல்லாமல் பல தனியார் பள்ளிகள் இயங்கி வருவதாக ஆய்வில் தெரியவந்துள்ளதாகவும் இந்த ஆய்வில் 33 தனியார் பள்ளிகளுக்கு உரிய அங்கீகாரம் இல்லாததால் அவற்றை மூட பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அத்தகைய அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சேர்க்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் ஏதேனும் குறைகள் அல்லது முரண்பாடுகள் ஏற்பட்டால் பள்ளி நிர்வாகமோ அல்லது பெற்றோர்களோ முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் பொழுது புதுச்சேரி பள்ளிக் கல்வி இயக்குநரகத்தின் முறையான அங்கீகாரம் உள்ளதா என்பதை உறுதி செய்யவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அங்கீகாரம் இல்லாமல் பள்ளியை நடத்துவது புதுச்சேரி பள்ளிக் கல்வி சட்டம் 1987 மற்றும்
பாண்டிச்சேரி பள்ளிக்கல்வி விதிகள் 1996 ஆகியவற்றின்படி விதிகள் மற்றும் விதிமுறைகளை மீறுவதாக தெரிவித்துள்ள பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, அங்கீகாரம் சான்றிதழ் இல்லாமல் பள்ளியை தொடர்ந்து நடத்துபவர் அங்கீகாரத்தை திரும்ப பெற்ற பிறகு 1 லட்சம் ரூபாய் வரை நீட்டிக்கப்படக்கூடிய அபராதம் விதிக்கப்படும். மேலும் தொடர்ந்து விதி மீறல்கள் இருந்தால் அத்தகைய மீறல் தொடரும் ஒவ்வொரு நாளுக்கும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் உரிய அங்கீகாரமில்லாத 33 தனியார் பள்ளிகளை மூட பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்பொழுது மேலும் 33 தனியார் பள்ளிகளை மூட பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தாகூர் கலை கல்லூரி முதல்வராக சசிகாந்த் தாஸ் பொறுப்பேற்றவுடன் கல்லூரிக்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்து வருகின்றார். உள்கட்டமைப்பு வசதி, மாணவர்களுக்கு சுத்தமான குடிநீர், சுத்தமான காற்று உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு வசதிகளையும் செய்து வருகின்றார். மேலும் இந்த கல்லூரி வளாகத்தில் முயல், கோழி, வாத்து உள்ளிட்ட பறவைகள் வளர்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கற்பூரவள்ளி, கருந்துளசி, கீழாநெல்லி, புன்னை மரம், நாகலிங்கம், தூங்குமூஞ்சி, கருவேலம், மலைவேம்பு உள்ளிட்ட பல்வேறு மூலிகை மரங்களும் மூலிகை செடிகளும் வளர்க்கப்பட்டு பசுமை நிறைந்து ரம்மியமாக காட்சியளிக்கும். இந்த பசுமை மூலிகை மரங்களை புதுச்சேரிக்கு வரும் பல்வேறு சுற்றுலா பயணிகளும் இந்த கல்லூரிக்கு வருகை புரிந்து பார்த்து வருகின்றனர். இங்குள்ள செடிகள் மற்றும் மரங்களில் QR கோட் மூலம் ஸ்கேன் செய்தால் ஒவ்வொரு தாவரங்களின் பயன்பாடுகளை, அதன் மருத்துவ குணங்கள் பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் தாகூர் கலைக்கல்லூரியில் உள்ள மூலிகை மரங்களை புதுச்சேரி தில்லையாடி வள்ளியம்மை பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் 175 பேர் இன்று கல்லூரிகளில் உள்ள மரங்களை சுற்றி பார்த்து மூலிகை மரங்களில் பயன்பாடுகள் மற்றும் அவர்களின் மருத்துவ குணங்களை தெரிந்து கொண்டார்கள். மேலும் கல்லூரியில் வளர்க்கப்படும் காளான்கள் குறித்தும் கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ் மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறினார். மேலும் ஒவ்வொரு தாவரங்களின் பயன்பாடுகள் மற்றும் மருத்துவ குணங்கள் பற்றியும் மாணவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இது குறித்து மாணவர்கள் கூறும்பொழுது, இது போன்ற ஒரு கல்லூரி புதுச்சேரியில் இருக்குமா என்று தற்பொழுதுதான் தெரிந்து கொள்வதாகவும், இங்குள்ள மரங்கள் மற்றும் மூலிகை செடியில் பார்க்கும் பொழுது தனக்கும் இது போன்று உருவாக்க வேண்டும் என்று ஒரு ஆசை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அரசு பள்ளிகள் என்றால் சுத்தமான காற்றோட்ட வசதி, கழிவறைகள், இட வசதிகள் இருக்காது என பல்வேறு குறைபாடுகள் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த நிலை மாறி தனியார் பள்ளிகளை மிஞ்சிடும் அளவிற்கு அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருகின்றனர். இது போன்ற வசதிகளை மேம்படுத்துவதில் ஆசிரியர்களும் அங்கு படிக்கும் மாணவ மாணவிகளும் இணைந்து கைகோர்த்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருவதால் இன்று தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளும் இருந்து வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரி பாக்கமுடியன்பட்டில் அரசு தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பாலைவனமாக இருந்த இந்த பள்ளி தற்பொழுது பசுமையான பள்ளியாக மாற்றப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கடின உழைப்பால் இந்த அரசு பள்ளி இன்று மூலிகை தோட்டமாக மாறியுள்ளது. இந்த பள்ளியில் ஆடாத்தொடை, செம்பருத்தி, கற்பூரவள்ளி, தைலம், தூதுவளை, பிரண்டை, நொச்சி, நுணா, கருந்துளசி, மலைவேம்பு, கீழாநெல்லி உள்ளிட்ட பல்வேறு மூலிகை செடிகள் இந்த பள்ளியில் வளர்க்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு மாணவர்களும் மூலிகை செடிகளை வெளியிலிருந்து வாங்கி வந்து தினம்தோறும் அதற்கு நீர் ஊற்றி தனியாக பராமரித்து வருகின்றனர். பாலைவனமாக இருந்த இந்த பள்ளி தற்பொழுது மூலிகை தோட்டமாக மாறியுள்ளது. சுமார் 50க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் இந்த பள்ளியின் வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து பள்ளியின் ஆசிரியர்கள் கூறும்பொழுது, வறண்ட பாலைவனமாக கிடந்த இந்த பள்ளி தற்பொழுது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெரும் முயற்சியால் மூலிகை தோட்டமாக மாறியுள்ளது. இந்த பள்ளியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் உள்ளது. நாள் ஒன்றுக்கு ஒரு மூலிகை செடிகளை பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இந்த செடிகளை மாணவர்கள் தனது சொந்த செலவில் வாங்கி வந்து பராமரிக்கின்றனர் என்று குறிப்பிட்டார். மேலும் இயற்கையோடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மூலிகை செடிகளில் பள்ளியில் கலந்து வருவதாக குறிப்பிட்ட ஆசிரியர்கள் அலோபதி மருத்துவம் மேற்கொள்வதில் உடலுக்கு பல்வேறு உபாதைகள் வருகின்றது. இதனை தவிர்த்து இயற்கை வழி முறைகளை கையாள வேண்டும் என்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தனர். ஒவ்வொரு செடிகளின் மருத்துவத்தை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் மூலிகை மருத்துவர் போன்று அழகாக நம்மிடம் விளக்கினார்கள். எனவே பல்வேறு அரசு பள்ளிகள் மத்தியில் பாக்கமுடியன்பட்டு அரசு தொடக்கப்பள்ளி மூலிகை செடி வளர்ப்பதில் ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றது.
இதனை கண்டு அனைத்து பள்ளிகளிலும் மூலிகை செடிகள் வளர்க்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மூலிகை செடிகளின் பயன்பாடு மற்றும் மகத்துவம் குறித்து அறிந்து கொள்ள நாமும் இந்த பள்ளிக்கு செல்லும் பொழுது மூலிகை செடிகளை பற்றி தெரிந்து கொண்டால் நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நாமும் வீட்டில் மூலிகை செடிகளை வளர்த்து பயன்பெறலாம். பத்திரைகளை மென்று சாப்பிட்டால் உடல் சூடு காரணமாக ஏற்படும். வாய்ப்புண் வயிற்றுப்புண் குணமாகும். உடல் வெப்பத்தை அகற்றி குளிர்ச்சியை உண்டாக்கும். மூலிகை அறிவோம் முடக்கத்தான் ஆட்சி செடி இது மூட்டுவாத நரம்பு தளர்ச்சி மூலநோய் வளர்ச்சிகள் போன்றவற்றை குணமாக்கும். ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன். தொண்டியிலிருக்கும் மற்றும் சளியை குறைக்கும். பிறந்த குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை இந்த கற்பூரவல்லியை உண்டலாம். நன்றி. புதுச்சேரி அடுத்த முத்திரையர்பாளையம் இளங்கோ அடைகள் அரசு பள்ளியில் புத்தகப்பை இல்லா தினத்தை முன்னிட்டு கால்பந்து, கிரிக்கெட், தடகள விளையாட்டு, ஈட்டி எறிதல், பளு தூக்குதல், கேரம் போன்ற விளையாட்டுகளில் மகத்தான வெற்றி பெற இயற்பியலின் பங்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை வட்டார, மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவில் விளையாட்டில் சாதித்த மாணவர்கள் பள்ளியில் பயிலும் பிற மாணவர்களுக்கு வகுப்பறையிலும் விளையாட்டு மைதானத்திலும் இன்று செயல் விளக்கம் அளித்தனர். சுழற்பந்தும் வெற்றியும் எனும் தலைப்பில் கால்பந்து மற்றும் கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாடுவதற்கான உத்திகளை, இயற்பியல் விதிகளான நியூட்டனின் 3 இயக்க விதிகள், மாணவர்கள் கிஷோர், வாகிசன் ஆகியோர் பள்ளி மைதானத்தில் கால்பந்து விளையாட்டில் மேக்னஸ் விளைவினை செய்து காட்டினார்கள். செயல் விளக்கத்தின் பொழுது பிற மாணவர்கள் கால்பந்து காற்றில் வளைந்து செல்வதை பார்த்து பிரமித்து ரசித்தனர். இதேபோல் கிரிக்கெட்டில் சுழற்பந்து வீசும் பல்வேறு வகைகளை விளக்கி அதை பள்ளி மைதானத்தில் மாணவர்கள் மாதவன், பரமேஸ்வரன் ஆகியோர் செய்து காட்டினார்கள். மாணவி அபர்ணா பளு தூக்குதலில் நியூட்டனின் விதிகளை கொண்டு பளு தூக்கும் திறனை மேம்படுத்துவது குறித்து செயல் விளக்கம் அளித்தார். மாணவர் ராஜாராம் இயக்க ஆற்றல், உந்தம், உந்தமாரா கோட்பாடு மற்றும் எரிபொருட்களின் இயக்க விதிகளின் அடிப்படையில் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிந்ததன் தூரத்தை அறிந்து அதன் வேகத்தை கணக்கிட்டு விளக்கினார். எரிதலின் வேகத்தை கணக்கிட்டு எரிபொருள் இயக்க தத்துவங்களின் அடிப்படையில் ஈட்டியை எவ்வாறு வெகு தூரத்திற்கு எறிய முடியும் என்பதை விளக்கினார். மாணவர்கள் ஈட்டி எறிதலை அற்புதமாக பள்ளி மைதானத்தில் செய்து காட்டினார்கள். இதுகுறித்து பள்ளியின் ஆசிரியர்கள் கூறுகையில், படிப்பில் சற்று குறைவாக ஆர்வம் காட்டும் மாணவர்கள் விளையாட்டில் அதிக ஆர்வமும், விளையாட்டில் அதிக ஈடுபாடில்லாத மாணவர்கள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் தேவையற்ற விஷயங்களில் மாணவர்கள் கவனம் சிதறாமல் படிப்பில் ஆர்வம் கூடி வருகின்றது. அதே சமயம் மாநில அளவில் மற்றும் தேசிய அளவில் நடத்தப்படும் விளையாட்டு போட்டிகளில் எங்கள் பள்ளி மாணவர்கள் வெற்றிகளை குவிப்பார்கள் என்றனர். மாணவி சத்யபிரியா ஓட்டப்பந்தய விளையாட்டில் மாணவர்களின் தரவு மற்றும் வரையப்பட்ட இயக்க வரைபடத்தை கொண்டு எவ்வாறு மாணவர்களின் ஓட்டத்திறனை மேம்படுத்திக் கொள்வது என்பதை விளக்கினார். திருபுவனை NH ரோட்டிற்கு அருகில் உள்ள குளக்கரையில் வீடுகளில் எடுக்கப்படும் கழிவு நீரை செப்டிக் டேங்க் லாரி மூலம் வெளியேற்றி வருவதாக திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களிடம் புகார் வந்தது. அதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதி MLA அங்காளன் அவர்கள் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரிடம் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன் மற்றும் ஓவர்சீஸ் சச்சிதானந்தம் தலைமையில் சென்று ஆய்வு செய்த வகையில் அந்த செப்டிக் டேங்க் வாகனம் அங்கே கழிவுகளை அப்புறப்படுத்தியது தெரிய வந்தது. எனவே ஆணையர் உத்தரவின் பேரில் கழிவுநீரை வெளியேற்றிய நபர் மற்றும் கழிவுநீர் கொண்டுவரப்பட்ட வாகன உரிமையாளர் மீதும் கொம்யூன் பஞ்சாயத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி திருபுவனை காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டு அதன் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.